கோட் படத்தில் விஜயகாந்த் காட்சி உறுதி. வெளிப்படையாக பேசிய பிரேமலதா. இளைய தளபதியாக தொடங்கி தளபதியாக வெள்ளித்திரையை கலக்கிய நடிகர் விஜய் தற்போது அரசியல் களத்திலும் தடம் பதித்து இருக்கின்றார். இதனால் விரைவில் திரைப்படங்களில் நடிப்பதை விட்டுவிட்டு முழுநேர அரசியல்வாதியாக களமிறங்க போவதாக தெரிவித்திருக்கின்றார் விஜய். ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்து வரும் த கோட் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், விசில் போடு என்ற பாடல் போன்றவை ரசிகர்களிடையே மாபெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது. செப்டம்பர் 5ஆம் தேதி இப்படம் வெளியாகும் என படக்குழு அறிவித்து உள்ள நிலையில் அதிரடியாக தயாராகி இப்படம் குறித்த அடிக்கடி அப்டேட்ஸ் வந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி தற்போது மற்றொரு சுவாரஸ்ய தகவல் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அந்த தகவல் விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களின் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் குஷியை கொடுத்து உள்ளது. விஷயம் என்னவெனில், நடிகர் விஜயின் கோட் திரைப்படத்தில் செயற்கை தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி நடிகர் விஜயகாந்தை கொண்டு வரும் ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றதாம். இத்தகவலை தேமுதிக பொதுச் செயலாளரும் விஜயகாந்தின் மனைவியுமான பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது குறித்து தனியார் நிகழ்ச்சி ஒன்றுக்கு அவர் அளித்திருக்கும் பேட்டியில், இயக்குனர் வெங்கட் பிரபு 5-6 முறை எங்கள் வீட்டுக்கு வந்து இது குறித்து பேசினார். அதற்கு முன்பு என் மகன் சண்முக பாண்டியனிடம் இது குறித்து அவர் பேசியிருந்தார். தேர்தல் என்பதால் நான் பிரசார வேலையில் இருந்தேன். பரப்புரைக்கு நடுவே நான் சென்னை சென்றிருந்த போது என்னை நேரில் சந்தித்து வெங்கட் பிரபு தி கோட் திரைப்படத்தில் AI மூலமாக விஜயகாந்தை ஒரு காட்சியில் நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். அதற்கு உங்கள் அனுமதி வேண்டும் என்று கேட்டார். மேலும் நடிகர் விஜயும் இது குறித்து என்னை சந்திக்க விரும்புவதாக வெங்கட் பிரபு தெரிவித்திருந்தார். விஜயகாந்த் இல்லாத நேரத்தில் அவருடைய படத்தில் இதுதான் நான் யோசிக்க வேண்டும். செந்தூர பாண்டியன் என்ற படத்தில் விஜயை கேப்டனாக அறிமுகப்படுத்தியது உலகுக்கே தெரியும். இயக்குனர் AS சந்திரசேகர் மீதும் விஜய் மீதும் கேப்டனுக்கு எப்போதுமே மிகப்பெரிய பாசம் உண்டு. எத்தனையோ இயக்குனர்கள் இருந்த போதும் SCA அவர்கள் மட்டும் 17 படங்கள் கேப்டனை வைத்து இயக்கினார் என்பது அனைவரும் அறிவர். இப்படியான பின்னணி இருக்கும் பட்சத்தில் இந்த பட்சத்தில் AI தொழில்நுட்பம் மூலம் கேப்டனை மீண்டும் கொண்டு வர குறித்து அவர்கள் கேட்டனர். ஆனால் அவர் இடத்தில் இருந்து நான் யோசிக்கின்றேன், நல்ல முடிவாக தெரிவிக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றேன். விஜயகாந்த் தற்போது இருந்திருந்தால் விஜய் வெங்கட் பிரபுவின் கோரிக்கைக்கு கண்டிப்பாக மறுப்பு தெரிவித்திருக்க மாட்டார். விஜய் என்னை வந்து சந்திக்கும் போது நல்ல முடிவாக கூறுகிறேன் என்று சொல்லி இருக்கின்றேன். இவர்களில் விஜய் மட்டுமல்ல, வெங்கட் பிரபுவை எனக்கு சின்ன வயதிலிருந்தே தெரியும். ஆனால் உனக்கும் விஜய்க்கும் என்னால் நோ சொல்ல முடியாது என வெங்கட் பிரபுவிடம் கூறினேன். மேலும் நடிகர் விஜய்க்கு செயற்கை நுண்ணறிவு மூலம் கேப்டனை படத்தில் காட்ட வேண்டும் என்ற விருப்பம் உள்ளது என்று வெங்கட் பிரபு என்னிடத்தில் கூறினார். ஆகவே நான் இதனை குறித்து நல்ல தகவலை தருவேன் என்று கூறியுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். இதனால் தளபதி ரசிகர்களும் கேப்டன் ரசிகர்களும் உற்சாகத்தில் உள்ளனர்.